இந்த ஆசீர்வாதத்தை எங்க அங்கீகாரம் பெற்றான் தெரியுமா? எபிரியர் 7:6. ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசம பாகத்தை வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். ஐயா, பூமிக்குரிய ஆசீர்வாதம் ஒரு தேவ பிள்ளைக்கு வாக்கு பண்ணியாச்சு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்றால் பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஆவில மாத்திரம் நல்லா வாழணும், பூமியில பரதேசியா வாழணும், அல்லது ஒண்ணு இல்லாம வாழணும், கஞ்சி இல்லாம வாழணும், அது இல்ல. பூமிக்குரிய ஆசீர்வாதம் ஆபிரகாமினால் உண்டாகிற வாக்கு தத்துவம். அதுதான் நான் கலாத்தியர் சொன்னேன். ஆபிரகாமுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் வாக்கு தத்துவமா இருந்துச்சு. அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் புறஜாதியார்களுக்கு டிரான்ஸ்பர் ஆயிற்று. நம்ம எல்லாம் யாரு? யூதர்கள் அல்ல, புறஜாதிகள். அப்ப புறஜாதிகளுக்கு எப்படி ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எப்படி நமக்கு வந்துச்சுன்னா இயேசு மூலமா. இயேசு மூலமா நமக்கு எப்படி வந்துச்சுன்னா இயேசுவை நாம விசுவாசிக்கிறது மூலமா. இந்த வாக்குத்தத்தம் எனக்குள் வந்தது. இந்த வாக்குத்தத்தத்தை நான் ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ள இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறானா, வம்ச வரலாறில் இல்லாதவராக மெல்கிசேதேக்கு என்கிற பெயர்ல வருகிறார். எஜமானே நீங்க யாரு அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றார், நான் மெல்கிசேதேக். அவரை பார்த்த உடனே ஆபிரகாம் என்ன செய்யறான்? ஏற்கனவே ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை பெற்றவன். இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றவன் என்ன செய்யறான்? நான் பெற்ற அத்தனை வாக்குத்தத்தத்தையும் ஆசீர்வாதமா மாற்ற வேண்டும் என்றால் என்னிடத்தில் இருக்கக்கூடியதுல நான் என்ன செய்யணும்? தசம பாகம் கொடு. என் வாக்குத்தத்தம் ஆசீர்வாதமா மாறணும்னா நான் என்ன செய்யணும்? தசம பாகம் கொடு.